கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பைபிள்ல வந்துட்டு நிறைய வசனங்கள் வந்து ஒண்ணோடு ஒண்ணு எதிரா இருக்கும். புதிய ஏற்பாடுல வசனங்களா தான் இருக்கும். ஆனா ஒண்ணோடு ஒண்ணு எதிரா இருக்கு. எதனால அப்படி எதிரா இருக்கு? என்னென்ன வசனங்கள் எதிரா இருக்கு? எதனால அது எதிரா இருக்கு? என்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இன்னைக்கு நம்ம பரலோகம் போவோமா மாட்டோமான்னு நமக்கே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அத பத்தின ஆஹ், தெளிவான சிந்தனை நமக்கு இல்லாததுனாலே, அந்த வசனம் தெரியாத காரணத்தினாலே இன்னைக்கு நம்ம பரலோகம் போவோமா மாட்டோமான்னு சொல்லி நம்மளுக்குள்ள நாமளே பயப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம செயல்கள் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நேரத்துல வேற மாதிரி இருக்கு. அதனால நமக்கே ஒரு பயமா இருக்கு. ஸோ அதையும் நான் இன்னைக்கு நம்ம வேதத்துல ஆராய்ச்சி பண்ணி நம்மளே அதை முடிவை கണ്ടെத்தலாம். வாங்க பார்ப்போம். இப்போ யாக்கோபு எழுதின நிருபத்துல வந்துட்டு 2ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஸோ இங்க யாக்கோபு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷன் நீதிமான் ஆகணும்னா அவனுக்கு கிரியையும் இருக்கணும் பிளஸ் விசுவாசமும் இருக்கணும். 50% கிரியை இருக்கணும், அதே டைம்ல 50% விசுவாசம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்துட்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார் என்று அவர் சொல்ல வர்றாரு. சரிங்களா? சரி, ஓகே. ஆனா அதே நேரத்துல பவுல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். எபிசியருக்கு லேகனம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபு என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசம் பிளஸ் கிரியை இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியும்னு சொல்றாங்க. ஆனா அதே டைம்ல பேதுரு சாரி பவுல் என்ன சொல்றாருன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மளால் உண்டானது கிடையாது. எஸ், அது நம்ம ஒத்துக்கொண்டே ஆகணும். இது தேவனுடைய ஈவு, அதாவது தேவனுடைய தானம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதா அல்ல. நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. ஆனா அதே டைம்ல அந்த புரோட்டோகால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, விசுவாசத்தினால அது ஒர்க் அவுட் ஆகுது. எப்படின்னா, தேவன் நம்மளுக்கு கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபை நம்ம விசுவாசத்தினால் நம்ம நம்பும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்மளை வந்து அடையுது. ஸோ அதுக்காக எந்த கிரியையும் நாம செய்ய தேவை கிடையாது. ஏன்னாங்க அந்த வசனம் அப்படித்தானே, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நம்மளுடைய எந்த ஒரு கிரியையினாலும் நாம ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ நேர் ஆப்போசிட்டா இருக்கு எது இந்த வசனம். யாக்கோபு சொன்ன வசனத்துக்கு இது நேர எதிர்மனையான ஒரு வாக்கியமா இருக்கு இந்த வசனம். சரிங்களா? ஸோ இப்போ யாக்கோபு எழுதின நிருபம் 2:19-20 என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அப்படியே செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் தான், தேவர் ஒருவர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பிசாசுகளே அதை நம்புது. அதே டைம்ல அதுங்க நடுங்குது, தேவன் ஒருவர்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அவர் எதுக்கு இந்த வார்த்தை இங்க மென்ஷன் பண்றாருன்னா, தேவன் ஒருவர்னு சொல்லிட்டு பிசாசுகளுக்கும் தெரியும், அது நடுங்குது ஒருவர்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல அந்த தேவன் சொல்ற எந்த ஒரு செயலையுமே இந்த பிசாசு கேட்கல. சோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, செயல் இல்லாத விசுவாசம்னு அங்க எடுத்து காட்டுறாரு இந்த வசனத்தை வச்சு. சரிங்களா? அடுத்த 2ஆவது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? யாரு நம்ம யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றான். ஆனா அதே டைம்ல நம்ம பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதி இருக்கிறது. எதன்படி? கிருபையின்படி. சரிங்களா? அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது.
நல்லா பாருங்க. அங்க என்ன சொல்றாங்க? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு சொல்றாங்க. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அது கிருபையினால உண்டாயிருந்தால் கிரியையினால உண்டாயிராது. அப்படி இல்லை என்றால் கிருபையானது கிருபை அல்லவே. இங்க முழுக்க முழுக்க என்ன இங்க நடக்குன்னா, விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவார் என்கிறது தான் யாரு பேதுரு சாரி பவுல் சொல்ல வர்றாரு. ஆனா நம்ம யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விசுவாசம் பிளஸ் கிரியை இது 2 இருந்தா தான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்க முடியும்னு சொல்ல வர்றாங்க. ஆனா அதே டைம்ல இந்த வசனங்கள் எல்லாமே எதிர்மறையா இருக்குது. காரணம் என்னன்னா, நான் இதனுடைய கடைசியில சொல்றேன். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி இல்லை என்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி இல்லை என்றால் கிரியானது கிரியை அல்லவே. சரிங்களா? இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுடைய ஒரு செயல்னால தேவனுடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்காது. அது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் மட்டுமே கிடைக்கும். அப்படி ஒரு செயல் இருந்துச்சுன்னா அந்த கிருபை கிருபையே கிடையாது. இப்போ நம்ம பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா, தானியேல்ங்கிற ஒரு பக்தன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியே செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப எல்லா மதமும் போதிக்கிற மாதிரிதான் நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம பாவம் மன்னிக்கப்படும்னு நிறைய மதங்கள் போதிக்கிற மாதிரிதான் பழைய ஏற்பாடுலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம நல்லது செஞ்சா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த மாதிரிதான் இங்க சொல்றேன். நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவங்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். சோ அங்க மன்னிக்கப்படும் தான் பழைய ஏற்பாடுல நீதி. அதைத்தான் யாரு நம்மளுடைய யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்ல வர்றாரு. விசுவாசம் பிளஸ் என்னது கிரியையும் செய்ய வேண்டும். தீத்து 3, 4, 5, 6ல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நம்மளுடைய எந்த ஒரு கிரியையினாலையும் தேவன் நம்மளை ரட்சிக்கப்படுத்தவே இல்லை. சரிங்களா? நம்ம ரட்சப்படவும் இல்லை. நம்ம ரட்சப்படுறதுக்கு காரணம் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். தமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி நம்ம இன்னைக்கு இருக்கும். சரிங்களா? சோ இங்க இங்க எங்கேயுமே கிரியை ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கிரியை ஒர்க் அவுட் ஆனா கிருபை கிருபை அல்லவே. சரிங்களா? ரோமர் 3:24-25 என்ன சொல்லுதுன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரு? நம்ம தான். இலவசமா. இங்க எந்த கிரியையும் இங்க பாதகம் கிடையாது. நம்மளால எந்த கிரியை செஞ்சும் நம்மளால நீதிமான் ஆக முடியாது. ஏன்னா இங்க இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம. சரிங்களா? நம்மளுடைய எந்த செயலாலையும் நாம நீதிமானாக முடியாதுங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிகளும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிகளும் கிருபாதார பலியாகி அவரையே ஏற்படுத்தினார். ஏசப்பா தன்னைத்தானே கால்வரியில யாகமானார். அந்த யாகத்தினால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே மன்னிப்பு உண்டு. சோ அதனால மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டே தவிர நம்மளுடைய எந்த செயல்களாலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கு மேன்மை பாராட்டல் எங்க?
சோ நம்மளுடைய அந்த மேன்மை பாராட்டல், நான் இந்த செயல் செஞ்சு அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்றதுக்கு எந்த ஒரு செயல் நம்ம கிட்ட கிடையாதுங்க. சோ இப்படி இருக்கே மேன்மை பாராட்டல் எங்கே? எந்த மேன்மை பாராட்டல் நம்ம கிட்ட கிடையாது. அது அது நீக்கப்பட்டதே. எந்த நம்ம கிரியை எல்லாமே இங்க நீக்கப்பட்டதுதான். அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியின் பிரமாணத்தினாலேயே அல்ல. விசுவாச பிரமாணத்தினாலேயே. நம்ம இப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னோ சிம்பிளா சொல்லலாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது வந்து கால்வரியிலே ஏசப்பா சிந்தின அந்த இரத்தத்தினால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ரட்சிக்கப்பட்டோம். சரிங்களா? அதாவது கால்வரியில அந்த பரம யாகத்தினால தான் ஒவ்வொருத்தர் நம்ம இந்த உலகத்துல உள்ள எல்லாருடைய பாவம் தேவன் சுமந்தார். அந்த கால்வரியில சுமந்தார். சோ அத நம்ம நம்புறதுனால மட்டுமே தான் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. சோ அதனால தான் நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். சரிங்களா? இத நான் என்னுடைய மனசுல தீர்க்கமா விசுவாசிக்கி அத வாயால ஏற்று சொல்லும் பொழுதும் என்ன ஆகுதுன்னா, நான் ரட்சிக்கப்படுறேன். சோ நான் நித்திய ஜீவனுக்கு அவகாசியா மாறிட்டேன். சரிங்களா? சோ இதுக்காக நான் எந்த ஒரு செயலும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறார் என்று தீர்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறார் என்று தீர்க்கிறோம். உங்களுக்கு வசனம் இவ்வளவு கிளியரா இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய எந்த ஒரு கிரியையினாலேயும் நம்ம என்ன படல? ரட்சிக்கப்படல. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏசப்பா கால்வரியில சிந்தின அந்த ரத்தத்தினால மட்டுமே தான். அதை நம்ம நம்பும் பொழுது நாம ரட்சிக்கப்படுறோம். சரிங்களா? அப்படியானால் நம்முடைய தகப்பனாய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். சரி பாப்போம், அவங்க என்னத்தை கண்டடைந்தான்னா, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு மாம்சத்துல ஏதாவது அவரு செஞ்சிருந்தா அவருக்கு மேன்மை பாராட்ட ஏதாச்சும் ஒண்ணுன்னு இருக்கலாம். பட் தேவன் முன்னாடி எதுவுமே கிடையாது. பட் அவர் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இனி இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்க நல்லா கவனமா கேளுங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நான் ஸ்லோலி ஒன்று வாசிக்கிறேன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இது மீனிங் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு கிரியை செஞ்ச, அதாவது ஒரு வேலை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை செஞ்சான், அந்த வேலைக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு ஊதியம் கொடுத்தே ஆகணும். அவன் என்ன வேலை செஞ்சானோ அதுக்கான ஒரு ஊதியம் கொடுத்தே ஆகணும். சோ அந்த ஊதியம் கொடுக்காம அவங்ககிட்ட நம்ம சொல்றோம், இது உனக்கு தானம் கிருபைன்னு இருக்கட்டும்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாது. அது கிருபை, அது தானம் கிடையாது, அது இலவசம் கிடையாது, அது அவனுக்கு கூலி கொடுத்தே ஆகணும். சோ அது கடன் என்று எண்ணப்படும். அதாவது தேவன் அது ஒரு கடனா வச்சிருப்பாரு. அந்த என்னைக்கு கொடுக்கணுமோ அன்னைக்கு அவரு அது கொடுத்துருவாரு. ஏன்னா தேவன் எதையுமே வச்சுக்க மாட்டாரு, அது கொடுத்துருவாரு. சோ கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இனி அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல், நல்லா கவனிங்க, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியே நீதிமானுக்குரியவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது இப்ப நம்ம எல்லாம் எடுத்து பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் பெரும் பாவிங்க. சரிங்களா? நம்ம இந்த கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பெரிய பாவிங்க. சரிங்களா? நம்ம எந்த ஒரு செயல்னாலையும் நம்மளால நீதிமான் ஆக முடியாது. அந்த கால்வரியில அந்த பரம யாகத்தினால மட்டுமே தான் அந்த ஏசப்பா அந்த யாகம் நம்மளுக்காக செஞ்சாங்கிற அந்த கால்வரியில அந்த பரம யாகத்தினால மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்கிறோம்? நீதிமான் ஆக்குறோம். சரிங்களா? அது எப்படின்னா, கடவுள் அது செஞ்சாரு, அதை நான் விசுவசிக்கிறேன், மனப்பூர்வமா நான் விசுவசிக்கிறேன், அப்பதான் நான் நீதிமான் ஆகுறேன். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒருவன்
கிரியை செய்யாமல், நான் எந்த கிரியையும் செய்யல, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் எந்த கிரியையும் செய்யல. கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானுக்குரியவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஏசப்பா நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம அவரை நம்பினா போதும், நாம நீதிமான் ஆகி விடுவோம். சோ நமக்கு நித்திய ஜீவனுக்கு நாம தகுதியுள்ள ஒரு பர்சனா நம்ம மாறி விடுவோம். சரிங்களா? அதுக்காக, அதாவது நம்ம நித்திய ஜீவன் போறதுக்காக நம்ம எந்த ஒரு செயலும் செய்ய தேவை கிடையாது. அதாவது அந்த செயல் ஏசப்பா பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கால்வரையில் அந்த பரம யாகம், அந்த சிலுவையில அவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? நீங்க நல்லா கவனிங்க. ஏசப்பா அந்த சிலுவையில இறக்குறதுக்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து பிதாவிய தேவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாரு. என்னன்னா, முடிஞ்சா இந்த பானை பாத்திரம் என்னை விட்டு மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு பிதாவு அங்க சைலண்ட் மூட்ல இருப்பாரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த பாவத்துக்கு பரிகாரமா இதை தவிர வேற எந்த ஒரு கிரியையும் கிடையாது. நம்ம ஒரு 10 பேருக்கு, இல்ல ஒரு 1000 பேர், இல்ல லட்சம், இல்ல கோடி பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணாலும் நம்ம பாவம் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்கப்படாது. நம்ம எவ்வளவுதான் பெரிய பெரிய நன்மைகள் செஞ்சாலும் முடியாது. சோ அதனாலதான் பிதாவான தேவன் அந்த டைம்ல மௌனமா இருக்க காரணம். ஏன்னா அது ஏசப்பா தான் சுமக்க வேணும். இந்த உலகத்துடைய பாவத்தை அவர் தலையில வச்சிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கடல்ல கிடக்குற மீன் இருக்குல்ல, அதை தூக்கி கரையில போட்டு அதை எப்படி பிடையும், அந்த மாதிரிதான் ஏசப்பா அந்த நேரத்துல பிடைறாங்க. ஏன்னா உலகத்துடைய பாவத்தை தூக்கி அவர் தலையில கொண்டு வைக்கிறாங்க. அந்த நேரத்துல பாவம்னா என்னன்னு தெரியாதவர், அவர் பாவம்னா என்னன்னு தெரியாதவர் மேல இந்த உலகத்துடைய பாவத்தையே தூக்கி வைக்கும் பொழுது அது அவருக்கு இவ்வளவு பெரிய சுமையா இருக்கும்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த கெத்செமனே தோட்டத்துல பிரேயர் பண்ணும்போது அவரோட வேர்வை துள்ளிகள் ஒவ்வொன்றும் இரத்த துள்ளியா கீழே விழுந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அது வேர்வை துள்ளி எப்படி ரத்த துள்ளியா மாறும்னு நான் சொல்றேங்க. அது சிம்பிள்ங்க. நம்ம ப்ரெஷர், அதாவது நம்ம பிபி ரொம்ப ஏறும் பொழுது நம்ம நரம்பு வந்து ரொம்ப துடிக்கும். துடிச்சு அந்த ப்ரெஷர் நிமித்தம் அந்த நரம்பு வெடிக்கும். வெடிச்சு அந்த பிளட் அந்த ஸ்வெட்டு கூட சேர்ந்து அப்படியே அது ரத்த துள்ளியா கீழே விழுந்துச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாவத்துக்கு பரிகாரமா மனுஷனால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அது நம்ம ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால மட்டுமே அது முடிஞ்சு. ஏன்னா பாவம்னு என்னன்னு தெரியாதவர், அவரால மட்டும்தான் இந்த உலகத்துடைய பாவத்தையே சுமக்க முடியும். சரிங்களா? அதனால அவ் ஏசப்பா செஞ்ச செயலை நீங்க போய் செய்யணும்னு சொல்லிட்டு போய் அந்த அந்த சிலுவையில அவரை மாத்திட்டு நீங்க போய் படுக்கணும்னு நினைச்சா கூட, நீங்க படுத்தா கூட உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. என்னன்னா நீங்க பாவி ஏற்கனவே. ஏன்னா அவர் யாருன்னா பாவம்னே என்னன்னு தெரியாதவர். சரிங்களா? சோ பாவம்னே என்னன்னு தெரியாதவர் நம்ம எல்லார் பாவத்தையும் சுமந்ததுனாலதான் அந்த கிரியை இருக்குல்ல, அந்த கிரியை அவர் தான் செஞ்சாருங்க. அதனாலதான் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானுக்கு உரியவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படிதாங்க நானும் நீங்களும் நீதிமான் ஆனோம். அப்படிதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு அவகாசம் ஆகிட்டோம். நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னால மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசங்களானோம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதே இல்லை. சரிங்களா? ஏன்னா நியாய பிரமாணத்துல கிட்டத்தட்ட 616 கட்டளை இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம நீதிமான் ஆக முடியும். யாக்கோபு எழுதின நிருபத்துல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. 10 கட்டளை இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கட்டளை நம்ம மீறிட்டா கூட நம்ம நியாயப்பிரமாணத்துல விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ நம்ம திரும்பவும் பாவி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஸோ நம்ம 10 கட்டளையும் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்ம நீதிமான் ஆக முடியும். ஸோ நீங்க 10 கட்டளை வந்து மெயின் கட்டளை, சப் கட்டளை வந்துட்டு நிறைய இருக்கு. மொத்தம் சேர்த்து பார்த்தா 614 கட்டளை இருக்கு.
அந்த 614 கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு மனுஷன் 614 கட்டளையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஏன் பவுலே சொல்றாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. யாராலையும் பார்க்க முடியாது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இப்ப டைம் இல்லை, நான் அதை போட்டுரு வசனத்தை. நியாயப்பிரமாணத்துல ஆசிரியச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் சாபத்தின் கீழில் இருக்கிறாருன்னு சொல்றாரு, பவுல் சொல்றாரு. சரிங்களா? அதனால நம்மளுடைய எந்த ஒரு கிரியையினாலையும் நம்மளால பரலோகம் போக முடியாது. அதுல அதை நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து பலவீனமான மனுஷன். சரிங்களா? நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே வந்து பலவீனமான மனுஷன். நம்மளுக்குள்ள நம்ம மாம்சத்தின் நிறைய பலவீனம் நம்மளுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதன் நிமித்தம் நீங்க உங்களையே தரம் தாழ்த்து கொள்ள வேண்டாம். ஏன்னா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில கால்வரியில யாகமானாரு. அதை நம்ம நம்பும் பொழுதுதான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். சரிங்களா? ஸோ இங்க நம்ம நித்திய ஜீவன் அவகாசம் ஆக்குறதுக்கு நம்மளுக்கு எந்த செயலும் தேவையில்லைங்க. ஏசப்பாவை முழுக்க முழுக்க நம்புனா மட்டும் போதும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எப்பவும் ஏசப்பா வந்தாலும் நாம ஏசப்பா கூட பரலோகம் போறோம். சரிங்களா? அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடுங்க. சரிங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஏன்னா இது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100% இல்ல 1% மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து நான் இதை பத்தின நிறைய வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். அது நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பா இந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, யாக்கோபு அப்போஸ்தலன் எதனால அப்படி சொன்னாரு? அதாவது கிரியை பிளஸ் விசுவாசம், 50% விசுவாசம், 50% கிரியை. ஆனா பவுல் சொல்லும்போது முழுக்க முழுக்க 100% விசுவாசம் மட்டுமே நமக்கு ஆதாரமா இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோல இதை பற்றி நான் பேசுவேன். கர்த்தருக்கே மகிமை.